ஹலோ சொந்தங்களே, எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி என்ன தலைப்புனா பல்பு. என்னடா பல்பு காமிக்கலான்னு நினச்சிட்டு இல்லைங்களா? இது பல்பு கண்டுபிடிச்சவர் உங்களுக்கே தெரியும். உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒளியூட்டினவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் சிறு பாலகனாக இருக்கிற போது பார்த்திங்கன்னா, ஸ்கூலில் 3வது 4வது படிக்கும்போது பார்த்திங்கன்னா, அதாவது அந்த ஸ்கூலில் ரொம்ப மக்கு மாதிரி இருந்திருக்காரு. டீச்சர் எவ்வளோ சொல்லிக் கொடுத்தாலும் அவர் புரியறதே இல்லை. அதனால் டீச்சர்கள்லாம் ஒன்று சேர்ந்து பேசி ஒரு லெட்டர் எழுதி அவங்க அம்மாவுக்கு கொடுத்துட்றாங்க. தம்பி, ஸ்கூலுக்கு வர வேண்டாம், நீ வீட்டிலே இருந்துக்கோ. ஏன்னு கேட்டால் அவங்க அம்மா சொல்லுவாங்க, போன்னு அனுப்பிடுறாங்க. அதே மாதிரி அந்த பையன் லெட்டர் கொண்டு அவங்க அம்மாட்ட கொடுக்குது. அவங்க அம்மா வாங்கி படித்து பார்த்து போட்டு ரொம்ப மனவேதனையாக என்னம்மா லெட்டர் எழுதிக்கான்னு கேட்டால், தம்பி, உன்னோட அறிவுக்கு ஸ்கூலில் இடம் இல்லையாம்மா, அதனால் நான் வீட்டிலே சொல்லித்தரேன்னு சொல்லிவிட்டு அந்த லெட்டரை ஓரமாக பறந்தனால பழைய பொருளெல்லாம் வைக்கிற இடத்துல வச்சிடுறாங்க. அந்த அம்மா அந்த பையனுக்கு தன்னம்பிக்கை ஊட்டி நல்லா வளர்த்து இன்றைக்கி உலகத்தில் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாக தாமஸ் ஆல்வா எடிசனாக உருவாகிறதுக்கு காரணமே பெற்ற தாய். உலகத்தில் மிகப்பெரிய ஆசான் முதல்ல தாய், ரெண்டாவது தந்தை, அதுக்கு பிறகு தான் டீச்சர் வாக்கியம் எல்லாமே. அந்த பையனுக்கு உத்வேகத்தை கொடுத்து வளர்த்துறங்க அடித்தான். அவர் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாக உருவாக முடிஞ்சது. அப்போ கொஞ்ச நாள் கழித்து அவர் 10,000 முறை தோல்வி அடைஞ்சு தான் அந்த பல்பை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. சாதாரணமாக கண்டுபிடிக்கல. அவங்க அம்மா எல்லாம் இறந்த பின்னாடி கொஞ்ச நாள் கழித்து அந்த லெட்டர் அவர் கண்ணில் யதார்த்தமாக படுது. அதை எடுத்து படித்து பார்த்துட்டு ரொம்ப மனவேதனையாக கண்ணீர் விடுறாரு. அந்த லெட்டர் என்ன எழுதிதுன்னா, உங்கள் பையன் ஒரு வடிகட்டின முட்டாள், உங்கள் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, உங்கள் பையனுக்கு எங்களால் சொல்லித்தர முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த தாய் அதிகம் அப்படியே மாற்றி அந்த பையனுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்து வளர்த்தனுங்க அடித்தான். இன்றைக்கி உலகமே போட்டுற அளவுக்கு காடு, மலை, மேடு எங்கே பார்த்தாலும் லைட் எரியுதுன்னு அவர் புகழை இன்னும் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் அந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்குன்னு அதுக்கு காரணமே தாமஸ் ஆல்வா எடிசன் தான். இது ஏன் சொல்கிறோன்னா, நம்ம குழந்தைங்களால முடியாது எதுவுமே இல்லை. நாமளும் நம்ம குழந்தைகளுக்கு உத்வேகம் கொடுத்து, சனியனை படி, நல்லா படி, நீ மாடு மேய்த்தல் ஆக்கி, எருமை சாணி அடிக்கிறதல் ஆக்கி நல்லா சொல்லி வளர்த்தாம நல்ல முறையாக உத்வேகம் கொடுத்து வளர்த்தோம்னா அந்த குழந்தைகள் நல்ல முறையாக வளர்ந்து ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி, ஒரு அப்துல் கலாம் மாதிரி ஒரு விஞ்ஞானியாகவோ, ஒரு சயின்டிஃபிக்காகவோ, அதாவது ஒரு கப்பல் துறையில், அப்புறம் விமானத்துறையில் ஒரு டாக்டராகவோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முதல்ல ஆசான் ஒரு தாயும் தகப்பனும் தான் அந்த குழந்தைகளுக்கு உத்வேகத்தை கொடுத்து சொல்லிக் கொடுத்து வளர்த்தணும். சரிங்களா? எல்லாமே நம்ம குழந்தைகளை வளர்க்குறது நம்ம கையில் தான் இருக்குது. நல்ல முறையாக வளர்த்துவோம். நம்ம பாரதத்தை நல்ல முறையாக, இளைய பாரதத்தை நல்ல முறையாக உருவாக்குவோம். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.